வணக்கம். புனிதா கணேசன். எல்லாம் ஒரு நேர்காணல் போகும்போது முக்கியமா கவனிக்கப்படுற விஷயம் அவங்களுடைய தகுதி அப்படிங்கிறத தாண்டி குரூமிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. குரூமிங் அப்படிங்கிறது நடை உடை பாவனை, அவங்களுடைய அழகியல்னு கிடையாது, எவ்வளவு நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நேர்த்தியா உடை அணிகிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நடை உடை அப்படின்னா நான் ஒரு பொண்ணு பார்க்க போனப்பா, எனக்கு பிடிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டா நடவுடைய சரியில்லை அப்படிம்பாங்க. நடவுடைய சரியில்லைன்னா என்னன்னா, அது நடந்து போற விஷயம் ஒன்று வேக வேகமா போயிருக்கும், இல்லைன்னா மெதுவா அடிச்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த உடை அப்படிங்கிறது அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடை அணிந்து அந்த வந்திருக்கவங்களை கவர்றது. அடுத்து ஒரு நேர்காணலுக்கு போனேன். அங்க உள்ள அதிகாரி என்னமா உடை அணிஞ்சிருந்தா தெரியுமா, அவர் நடையும் உடையும் பாவனையும் எனக்கு ரொம்ப மனசு அப்படியே நெகிழ வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, என்ன உங்க வீட்டுல உங்க ஆத்தா இருந்துச்சு நட உடையா இருக்கா அப்படிம்பாங்க. நட உடையா இருக்குன்னா நடந்து போற தகுதியும் உடைய நீர தகுதியும் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நடை உடை என்பது அந்த பாவனை என்பது புன்முறுவலோடு ஒருவர் பேசுவது, முகத்தை சுழித்து கொண்டு ஒருவரோடு பேசுவது, அல்லது கண்ணோடு கண் நோக்காமல் பேசுவது அப்படிங்கிறது பாவனை. இதெல்லாம் நேர்த்தியா இருக்கிறது தான் நடையுடை பாவனை. இததான் நேர்காணல்ல மட்டும் இல்ல, வாழ்வியல்லையும் சம்பந்தப்படும் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம்.